ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு சோசியல் எக்ஸாமு. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கம்பல்சரியில் வந்து உங்களுக்கு வேர்ல்டு மேப்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த வேர்ல்டு மேப் வந்து 5 மார்க்கு. வேர்ல்டு மேப்பில் வந்து எதனால் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதை வந்து எப்படி ஈஸியாக குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ உங்களுக்கு வேர்ல்டு மேப் அவுட்லைன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது வந்து நம்ம இந்தியா. ஸோ இந்தியா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ கீழே பாருங்கள், அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, அதை ஒட்டி இருக்கிறது நம்மளுக்கு வந்து இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு இப்போ ரைட் சைடில் என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா தனியாக ஆஸ்திரேலியா, இந்த பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியா. இது வந்து எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு கீழே வந்து சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நியூசிலாந்து. அதுபோல் இந்தியாவுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைனா, அதுக்கு அந்த பக்கம் வந்து சின்னதாக வந்து ஒரு வளைவு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஜப்பான். ஸோ இந்தியாவுக்கு ரைட் சைடில் சீனா தமிழில் வந்து அதேபோல் ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 4 நாடுகள் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பக்கம் இந்தியாவுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் ரெட் மார்க் இருக்கு இல்லையா, அந்த ரெட் மார்க் வந்து பிரேசில். ஸோ இந்த பிரேசில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த பகுதி தான் வந்து தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அந்த பிரேசிலுக்கு மேலே உள்ள அந்த பகுதி யூஎஸ்ஏ. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ, இது அடிக்கடி கேட்பாங்க, சான் பிரான்சிஸ்கோ. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனடா. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து கனடா, சான் பிரான்சிஸ்கோ, யூஎஸ்ஏ அண்ட் தென் பிரேசில். ஸோ இந்த பக்கம் 4 இருக்குது, அந்த பக்கம் 4 இருக்குது. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா மெயினாக உள்ளது. ஸோ இந்த மெயினாக உள்ள பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு குதிரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பகுதிக்கு பக்கத்தில் உள்ளதான் வந்து துருக்கி. தமிழில் வந்து துருக்கி, இங்கிலீஷ் வந்து டர்க்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெட் மார்க் டாட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த பகுதி தான் வந்து துருக்கி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஸோ அந்த மார்க்கிங் பகுதி வந்து இத்தாலி. ஸோ அந்த 2 வளைவு மாதிரி இருக்கிறதுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து இத்தாலி. ஸோ இத்தாலிங்கிறது அந்த இடத்துல டாட் வச்சு நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த பிளேஸை கரெக்டாக எழுத முடியாது, அதனால் டாட் வச்சு ஒரு கோடு போடுவாங்க. ஸோ இத்தாலிக்கு இந்த பக்கம், இத்தாலிக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் இருக்கக்கூடிய மொராக்கோ. அந்த மொராக்கோ வந்து அந்த 2 கேப்புக்கு இடையில இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு அண்ட் இங்கிலாந்து. அந்த ஃப்ரான்ஸு இங்கிலாந்து அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போலந்து, இது 3 பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். 3 டாட் வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட் தான் வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போலந்து. ஒரே ஸ்டேட் லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, போலந்து. அந்த ஜெர்மனிக்கு மேலே சைடாப்பில் உள்ளது தான் இங்கிலாந்து அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ருஷ்யா, தமிழில் வந்து ரஷ்யான்னு சொல்லுவோம். அது மேலே டாப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க, முக்கியமான பிளேஸு. ஸோ இவ்வளோ தான் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் தான் வந்து மெயினாக கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம் எல்லாருமே. அதேபோல் ஜப்பானுக்கு பக்கத்தில் வந்து ஹிரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியா மேப் பார்ப்போம். இந்தியா மேப் பார்த்தீங்கன்னா 5 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 8 மார்க்லையும் கேட்பாங்க. 8 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 + 5 13 மார்க் வந்து இந்தியா மேப் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா பிளேசஸ் மட்டும் கேட்பாங்க. 8 மார்க்கில் வந்து பிளேசஸ் கேட்பாங்க, அதே போல் ரிவர்ஸ் கேட்பாங்க, மவுண்டைன் கேட்பாங்க. ஸோ எல்லாமே கலந்து அதில் கேட்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியா மேப் பார்ப்போம். பிளேசஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக். ஸோ இந்த பிளேஸ் பார்த்துக்கோங்க, ஜாலியன் வாலாபாக் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஜாலியன் வாலாபாக்னாலும் அம்ரிட்சர்னாலும் ஒன்று தான். அடுத்து டெல்லிங்கிற பிளேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். டெல்லிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீரட் இருக்குது. ஸோ அந்த மீரட்டு, இந்த 2க்கு கீழே பார்த்தீங்கன்னா லக்னோ, கான்பூர், இது 2மே வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து சௌரி சௌரா அப்படிங்கிறது கேட்பாங்க, இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த இதை மென்ஷன் பண்ணி சௌரி சௌரா எழுதிடுங்க. அதுக்கடுத்து ஜான்சி, இந்தியாவில் வந்து சென்ட்ரலில் இருக்குது இந்த ஜான்சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாரக்பூர் அல்லது பராக்பூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பராக்பூருங்கிறது இந்த இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னாலும் சென்னைனாலும் உங்களுக்கு ஒன்று தான் தெரியும். ஸோ மெட்ராஸ் கரெக்டாக ஞாபகம் பார்த்துக்கோங்க. இந்த வளைவுகளாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வளைவில் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதான் வந்து சென்னை. அடுத்து வேதாரண்யம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும், இந்த இடம் வந்து ராமேஸ்வரம், இது வந்து ராமேஸ்வரம். அதுக்கடுத்து இந்த பிளேஸ் வந்து ஸ்ரீலங்கா, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பகுதி தான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஸோ இந்த பக்கம் வந்து அரபிக்கடல், அரேபியன் சி. இந்த பக்கம் வந்து வங்காள விரிகுடா, வே ஆஃப் பெங்கால். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொல்கத்தா, அந்த கொல்கத்தாலாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. கொல்கத்தா பாருங்கள், இந்த இடத்துல இந்த பெண்டு இருக்கு இல்லையா, அந்த பெண்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல கொல்கத்தா இருக்குது. அது கீழே இந்த பக்கம் அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம், இந்த இடம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான் சொல்கிறேன். ஸோ சென்னை ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து அது கீழே சென்னை இங்கே இருக்கல, இங்கே ராமேஸ்வரம் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்னியாகுமரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி.
அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொச்சி. அதுக்கடுத்து அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா மேங்களூர், இது மும்பை இருக்குது மேலே. ஸோ இது இந்த பிளேஸ் வந்து மும்பை, இது வந்து மங்களூர். ஸோ இந்த இடத்துல வந்து பெங்களூர் வரும். நெக்ஸ்ட்டு 8 மார்க்கில் இருக்கக்கூடிய இந்தியா அவுட்லைன் மேப் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் பாருங்கள், மேலே இங்கே டாப்பில் இருக்கு இல்லையா, மவுண்ட் K2, மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரகோரம், இதை அடிக்கடி கேட்பாங்க. காரகோரம் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க காரகோரம். அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கங்கா, நதிகள் வந்து கேட்பாங்க. ரிவர் கங்கா இந்த இடத்துல இருக்குது. நர்மதா, தபதி இந்த இடத்துல இருக்குது. ஸோ கங்கா, நர்மதா, தபதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவர் பிரம்மபுத்திரா நதி இந்த பக்கம். ஸோ நாளையும் நம்ம பார்த்துக்கோங்க, கங்கா, பிரம்மபுத்திரா, நர்மதா, தப்தி, இந்த நாளையும் நல்லா பார்த்து. அதே இந்த பக்கம் இருக்கிற ரிவர் மகாநதி, இந்த 5 நதியும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர் இந்த இருக்குது, இந்த இடத்துல கொல்கத்தா பக்கத்தில் இந்த இடத்துல கொல்கத்தா இருக்கு இல்லையா. ஸோ கொல்கத்தா மெயினானது அதை பார்த்துக்கோங்க. அது பக்கத்தில் உள்ளது ஜாம்ஷெட்பூர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆரவலி ரேஞ்சு, ஆரவலி மலைத்தொடர்கள் இந்த இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு கல்ஃப் ஆஃப் கட்ச், அது கட்ச் வளைகுடா. ஸோ இதுவும் மெயினாக இம்பார்ட்டன்ட் ஒன்று, இதனால் பார்த்துக்கோங்க கட்ச் வளைகுடா. அதுக்கடுத்து வந்து ஹிராகுட் டேம், இது ஹிராகுட் அணை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மும்பை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து விசாகப்பட்டினம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது ஒடிசாவில் வந்து புவனேஸ்வர் இருக்குது. ஸோ புவனேஸ்வர் தான் இருக்குது, இந்த பகுதி வந்து புவனேஸ்வர். ஸோ இதான் வந்து மெயினான பிளேசஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம், விசாகப்பட்டினம் ஆல்ரெடி பார்த்தோம். அது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேட்பாங்க. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஈஸ்டர்ன் காட்ஸ், அது வந்து இந்த இருக்குது, இந்த பகுதி. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸ், அது வந்து இந்த பகுதி. ஸோ பெங்களூர் அதுக்கு வந்து இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த இடத்துல ஜாயின் பண்ண இடத்துல பெங்களூர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே இந்த இடத்துல வந்து நீலகிரி வரும். நீலகிரி, கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் வரும். கொச்சின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த அகஸ்தியர் மலை, இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, கரெக்டாக இந்த இடத்துல குடிச்சுக்கோங்க. தூத்துக்குடி. அடுத்து வந்து நெய்வேலி, வந்து சென்னை இருக்கு இல்லையா, சென்னைக்கு கீழே இந்த இடத்துல வந்து நெய்வேலி இருக்குது. நெக்ஸ்ட் அதே போல் சவுத் வெஸ்ட் மான்சூனு, நார்த் ஈஸ்ட் மான்சூன் கேட்பாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது கீழேருந்து மேலே போகிறது, இந்த ஆரோ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஆரோ கீழேருந்து மேலே ஆரோ போகிறது இல்லையா, அது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனு. அடுத்து வந்து மேலேருந்து கீழே ஆரோ வருது இல்லையா, அது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று. சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு பருவக்காற்று. அதுக்கடுத்து இந்த பகுதி நமக்கு இந்த தெரியும், இந்த பகுதி வந்து ஸ்ரீலங்கா. ஸோ இவ்வளோ தான் மெயினாக வந்து கேட்கக்கூடியது வந்து இவ்வளோ தான். அதேபோல் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறப்புஞ்சி இந்த இடத்துல குடிச்சிருங்க. சிறப்புஞ்சி இந்த இடத்துல வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம், ஹெவி ரெயின்ஃபால் வரக்கூடியது. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் மெயினாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து 13 மார்க் வாங்கிடலாம். ஓகே.